என்னவோ மத்திய அரசு டெல்லியில இருக்குங்கிறீங்க. அப்ப இந்த மாநில அரசுக்கு பணம் கொடுக்கிறது யாரு? அது சொல்றாரு, மத்திய அரசு எங்களுக்கு பணம் கொடுக்கல, பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றல. அப்படின்னா வழக்கமா பணம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு தானே அர்த்தம். இப்ப ஒரு கணக்கு சொல்றேன் பாருங்க. இந்த 5 வருஷத்துல மத்திய அரசு எல்லா மாநிலத்துக்கும் பணம் கொடுத்துருக்கு. அப்ப குஜராத்துக்கும் கொடுத்துருக்கு, தமிழ்நாட்டுக்கும் கொடுத்துருக்கு. குஜராத்துக்கு நிறைய கொடுத்துருச்சா? ஏன்னா நரேந்திர மோடி குஜராத்துக்காரர்ல, அங்க பிஜேபி ஆட்சியில் நடக்குது. குஜராத்துக்கு நிறைய கொடுத்துருக்கா, தமிழ்நாட்டுக்கு நிறைய கொடுத்துருக்கான்னு நான் நோட் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாருங்க. அப்ப தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுத்துருக்குன்னா 4,57,510 கோடியே 35 லட்சம். 4,57,510 கோடி, 510 கோடி யாருக்கு? தமிழ்நாட்டுக்கு. குஜராத்துக்கு 3,37,711 கோடியே 56 லட்சம். தமிழ்நாட்டுக்கு 4 லட்சத்து, குஜராத்துக்கு 3 லட்சத்து, 1,19,798 கோடியே 79 லட்சம் குறைவா யாருக்கு? குஜராத்துக்கு. அதிகமா யாருக்கு? தமிழ்நாட்டுக்கு. யாரு கொடுத்தது? மத்திய அரசு. இந்த கார்பரேஷன் ஆபீஸ்ல போய் பாருங்க. கார்பரேஷன்ல 1,500 கோடி சென்னைக்கு, சேலத்துக்கு 850 கோடி, மதுரைக்கு 450 கோடி. ஸ்மார்ட் சிட்டி எல்லா வேலையை செய்யறதுக்கு துட்டு கொடுக்கிறது மத்திய அரசு. மத்திய அரசு கொடுக்கிற துட்டுல தான் வேலை நடக்குது. என்ன புரியுமா? இந்த கூட்டக்கூடிய பொம்பளைங்க இருக்காங்க பாருங்க, துப்புரவு தொழிலாளர்கள், அவங்களுக்கும் சம்பளம் கொடுக்கிறது மத்திய அரசு தான். இந்த அங்கன்வாடி இருக்கு பாருங்க, தடுப்பூசி போடுறாங்கல்ல, கர்ப்பிணிகளுக்கு எல்லாம் சத்துணவு கொடுக்கறாங்கல்ல, சத்துருண்டை கொடுக்கறாங்கல்ல, அங்க சம்பளம் கொடுக்கிறது. அந்த அதுக்கான செலவுக்கான அந்த சத்துருண்டை, அந்த செலவை ஏத்துக்கிறது, அதை செய்கிறது மத்திய அரசு. இந்த கிண்டியில ஒரு மருத்துவமனை இருக்கு, அத கருணாநிதி மருத்துவமனைங்கிறான். அது மத்திய அரசினுடைய மருத்துவமனை. அதனுடைய செலவு மொத்தம் மத்திய அரசு. 5 லட்சம் ரூபாய் காப்பீடு பிரதமர் நரேந்திர மோடி எல்லாருக்கும். யாருக்கெல்லாம் ரேஷன் கார்டு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் 5 லட்சம் ரூபாய் குடும்பத்துக்கு, வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் ஆயுஷ்மான் பாரத். அதை தான் ஸ்டிக்கர் ஒட்டி கலைஞர் காப்பீடுங்கிறான். திமுகவை அரசியல் கட்சின்னு யாராவது புரிஞ்சு வச்சிருப்பாங்கன்னா அது பெரிய அறிவு பிழை.